இப்போ இது எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்கள விடுவோம், எந்த அளவுக்கு நம்ம இந்தியர்களை இது பாதிக்கும்? ஏன்னா நம்ம நீங்கள் சொல்கிறது மாதிரி இவங்களுக்கு வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுங்கிறது கிட்டத்தட்ட நான் எடுத்துப்பேன் எடுத்துக்க மாட்டேன் இந்த சாய்ஸுங்கிற அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அப்போ அப்படி இருக்கப்போ ஃப்யூச்சரில் இப்போ 130K வர நீ 140 160 180 மட்டும்தான் நீ எடுக்கணும்னு சொன்னால் ஆக்சுவலாக நம்ம ஆட்களை வேலைக்கு எடுக்கிறத இவங்க குறைச்சிப்பாங்க தானே. ஆமாம், இப்போது நிறைய பேர் வந்து கன்சல்டிங் கம்பெனிஸில் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த H1B ப்ரோக்ராமு. அப்புறம் அவங்க கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் தே பிளேஸ் இட் ஆன் த கிளையன்ட்ஸ். ஒரு JP மார்கன் சேஸு இல்லை வந்து எல்லாம் வெல்ஸ் ஃபார்கோ இந்த மாதிரி எங்கேனாலும் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்போது மெட்டாவோ கூகுளோ அமேசானோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 200,000 அவங்களோட சேலரி பேஸே அப்படி தான் 250,000 போட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க கொண்டு வரவங்க. ஆனால் அது ரொம்ப லிமிட்டட் இல்லைங்களா எல்லாரும் வந்து. ஸோ த H1B யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து ஸ்மாலர் சைஸ் கம்பெனிஸ் மீன்ஸ் லைக் ஒரு 200 எம்ப்ளாயி கம்பெனி 100 எம்ப்ளாயி கண்டிப்பாக இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்ய போகுது. அதுவும் இந்தியன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இம்பேக்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்களுக்கு சிக்கலுங்கிறத விட புதிதாக அமெரிக்காவுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்பு குறையும், ரொம்பவே குறையும். இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால்